Hello friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம யூசுவலா ஆலு பராட்டா அப்படினாலே கோதுமை மாவுல தான் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு ராகில எப்படி அதே சுவையோட அதே சாஃப்ட்னஸோட ஆலு பராட்டா பண்றது அப்படின்னு பாப்போமா? இங்க பாருங்க, அதே மாதிரி சாஃப்டா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும், சுலபமாவும் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம். தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாப்போமா? ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு. என்கிட்ட கேழ்வரகு மாவு வீட்டுல பண்ணது இல்ல, மழை நேரமா இருக்கனால என்னால காய வச்சு அரைக்க முடியலங்கறனால நான் வாங்கி தான் பண்ணினேன். சோ அந்த மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுல பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது மாவு பச்சரிசி மாவு, இது வீட்டிலே தயார் பண்ணது. தேவையான அளவு உப்பு. எந்த கப்ல நம்ம கேழ்வரகு அளக்குறோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி. நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்துக்கலாம். ஒரு கப் தண்ணிய முதல்ல ஒரு குக்கர்ல எடுத்துக்கலாம். இது குக்கர்ல தாங்க செய்யணும், வேற பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு சரியா வரல. இப்ப இதோட இந்த அரிசி மாவுக்கும் கேழ்வரகு மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்புல இந்த தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல முத்து பதமா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப, இங்கிலீஷ்ல இந்த ரோலிங் பாயில்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த கேழ்வரகு மாவை ஃபுல்லா எடுத்து இதுல போட்டுடுங்க. போட்டுட்டு நல்ல சும்மா ஒரு தடவை ஒரு முள் கரண்டி இல்ல ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இதை கலக்கி விடுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேல இந்த அரை கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதை அப்படியே போடுங்க. போட்டுட்டு இதை லைட்டா இப்படி கலந்து கொடுங்க. இப்ப நம்ம கேஸ் கட்டும் வெயிட்டும் போட்டு இதை மூடிடணும். இப்ப நல்ல வெது வெதுன்னு அந்த சூடுக்கு வந்துடுச்சு, கையால எடுக்கிற அளவுக்கு இருக்கு. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். நீங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டீங்கன்னா போறோம். முதல்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இந்த மாதிரி உதிர உதிரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்க சேர்த்து பிசைஞ்சீங்க அப்படின்னா நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு வந்துடும். இப்ப நம்மளோட மாவு ரெடி. இதை வச்சு ஒரு ஈரமான துணி வச்சு மூடி வச்சிடுங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை சுக்குத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பிடித்த சீரகத்தூள், அதுக்கப்புறமா இது 5 கொத்தமல்லி இலைகள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். சூடு பண்ணி அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுட்டு இந்த நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கோட அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டா போதும், நம்மளோட மசாலா தயார். ஆலு பரோட்டா எப்படி செய்யறது அப்படின்னு பாப்போமா? நான் 2 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா இதை ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணி இதுக்குள்ளார கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த மசாலாவை வச்சு மூடி செய்யலாம். இந்த மாதிரி 2 சப்பாத்திகளை செய்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா அதை பரப்பி விட்டுக்கோங்க. இப்ப இந்த இன்னொரு சப்பாத்திய மேல வச்சு லேசா அந்த ஓரங்களை அழுத்தி கொடுங்க. ஒரு பாதி இந்த மாதிரி அழுத்தினதுக்கு அப்புறமா இதுக்குள்ள இருக்கிற அந்த காத்தை நம்ம வெளியில எடுத்தோம்னா தான் இது பிஞ்சு போகாம இருக்கும். சோ இந்த மாதிரி லேசா மேல அமுக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஓரங்களை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அழுத்தி கொடுங்க. சோ இந்த மாதிரி இருந்தா நம்மளோட பிஞ்சு போகாம இருக்கும். இந்த மாதிரி செய்துட்டு லேசா கையில தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த ஆலு பரோட்டா பெருசா நல்லா காஞ்சிருக்க போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் நார்மலா நம்ம செய்யற மாதிரி செய்து எடுக்கலாம். நம்ம இதுல சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடலன்னா கூட இது நல்லா தான் வரும். தயிர் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்னா குருமா அந்த மாதிரி ஏதாவது கூட வச்சு சாப்பிடலாம். இப்ப நம்மளோட ராகி ஆலு பராட்டா தயார். இது அவசியம் ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துடுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.